உடலுக்கு பல நன்மைகளை குதிரைப்பால் அளிக்கிறதாகவும் ரொம்பவே சுவையா இருக்கிறதாகவும் சொல்லி இப்போ மணப்பாறையில இந்த குதிரைப்பாலுக்கு அதிகரிச்சிருக்கு மவுசு. 1 லிட்டருக்கு 2500 ரூபாய் வரைக்கும் இந்த குதிரைப்பால் விற்கப்படுறதா சொல்லப்படுது. தன்னுடைய வங்கி வேலைய வேணான்னு உதறி தள்ளிட்டு இப்போ குதிரை வளர்ப்புல இங்க ஒருத்தர் ஈடுபட்டு வராரு. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்துல இருக்கக்கூடிய வாடிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் ஒரு பட்டதாரி, வங்கியில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் நாட்டு குதிரைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வேலையவே துறந்து இப்போ இது சம்பந்தமான விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்திட்டு வராரு. நாட்டு குதிரைகளை வாங்கி விற்கிற வேலையை செஞ்சுட்டு வரக்கூடிய இவர் தான் இப்போ நாட்டு குதிரையினுடைய பாலையும் விற்பனை செஞ்சுட்டு வராரு. இதனால நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது சம்பந்தமான விழிப்புணர்வை தான் பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்திட்டு வராரு. மணப்பாறையில குதிரை சவாரி பயிற்சியும் அளிச்சிட்டு வராரு. குதிரை பாலையும் விற்பனை செஞ்சுட்டு வராரு. 1 லிட்டர் குதிரை பால் கிட்டத்தட்ட 2500 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுறதா சொல்றாரு. ஒரு தனிநபருக்கு 100 ml இருந்து 200 ml வரைக்கும் குதிரை பாலை விற்பனை செஞ்சுட்டு வராரு. நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுத்தாலுமே அதிகபட்சம் ஒரு குதிரை ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் தான் கறக்குமா. அதனாலதான் ஒரு நபருக்கு 100 இருந்து 200 ml பாலை இவர் விற்பனை செஞ்சுட்டு வராரு. ஆரம்பத்துல குதிரை பால் எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்றதுக்காக வாங்கிட்டு போன மக்கள் இதனுடைய சுவை பிடிச்சு போய் இப்போ இதுக்காக பயங்கரமா டிமாண்ட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனாலதான் விலை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல நிறைய குணங்கள் இருக்கு, இது உடலுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.